போட்டால் நல்லா வந்துடும். வேப்ப முன்னாக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு அடியில் போட்டு விட்டுறணும். தக்காளியெல்லாம் பாருங்கள் எத்தனை காய் தொங்குதுண்டு. தக்காளி நாட்டு தக்காளி இது விதை ஓட்டு நான் நட்டதே மழைக்கு நவம்பர் மாதம் பேஞ்ச மழையில் 50 நாற்று நட்டு விட்டுருந்தேன். பூரா இப்போ இதாகிடுச்சு. இது இப்போ மிச்சம். இந்த நவம்பர் மாதம் மழை பெஞ்சு இது பூரா பெரிய அழுகி இப்போ இது நல்லா இந்த நான் சுண்ணாம்பு கரைசல், சாம்பல், வாழைப்பழத்தோல் இதெல்லாம் கரைச்சி ஊற்றி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் தக்காளி. அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆடி படத்துக்கு நட்டது மழையில் வீணாகிடுச்சு. தென்னை வந்து தக்காளி இருக்குது. இப்போ தக்காளியெல்லாம் மழை பெய்யலைன்னா நல்லா நிறையா வந்திருக்கும். மழையில் தான் தக்காளி எல்லாம் வீணாகும். அது வந்து நாட்டு தென்னை மரம். இது வந்து ஹைப்ரிட் கொடுத்தாங்க. நாட்டு வீட்டில் 3 வருஷத்தில் வர்ற மாதிரி. இந்த மீனம்பளம் அந்த கழிவை இலையெல்லாம் உதிர்ந்து அது அப்படியே மண்ணில் மக்குச்சுன்னா மண்ணுக்கு நல்லதே வரும். எல்லாம் அங்கே உதிர்ந்து இருக்கு வருங்க. மருதாணி மரத்துக்கு அடியில் அது வந்து இந்த பாருங்கப்பா, தைப்பட்டத்துக்கு நான் போட்ட நாற்று இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்றன்றதுனால நான் வந்து நடுறேன். இது வந்து மிளகாய் நாற்று. இந்த பாருங்கள் நாற்று எவ்வளோ அழகாக எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்று பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குண்டு. நான் இன்றைக்கி தை வளர்றக்கு நான் வந்து நடுறேன். இந்த பாருங்கள் பாதி எல்லாம் நட்டுட்டேன். இந்த பாருங்கள் மிளகாய் நாற்று, கத்திரி நாற்று, தக்காளி நாற்று 4 நாற்று போட்டிருக்கேன். 4 நாற்றுமே நடணும். வந்துடும். நான் எல்லா நாற்று நட்டுட்டு நான் எப்படி நட்டுருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்ப்பா. இதை பாருங்கப்பா, இந்த கத்திரி நாற்று இதெல்லாம் பாருங்கள். கத்திரி நாற்று நட்டுருக்கேன். இது கத்திரி, இது தக்காளி. நான் கலந்து எல்லா இடத்துல வீட்டு தோட்டத்தில் எல்லாத்தையும் நான் கலந்து நட்டுருக்கேன். பாருங்கள் எல்லா நாற்று நட்டுட்டேன். இன்னும் 1 வாரம் கழித்து இந்த நாற்று எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிப்பா.